கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் அநேக கிராமங்கள் வீடுகள் அழிந்து போயிருச்சு. வீடுகளுக்குள் இருந்தவர்கள் மரித்து போனாங்க, தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. வேர்வை சிந்தி கைவேலையாய் கட்டப்பட்ட வீடும் ஆஸ்தியும் ஆடு மாடுகளும் சொத்தும் அழிந்து போகும் பொழுது எவ்வளவு ஒரு கண்ணீர் இருக்கும், எவ்வளவு கவலையாக இருக்கும். கைவேலை அல்லாத ஒரு வீடு உனக்காக பரலோகத்தில் என் தேவன் வைத்திருக்கிறார். தேவன் உதவுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 17வது வசனம் சொல்லுது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. 17வது வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போன, எல்லாம் புதிதாயின என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், என் அருமை சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு பெருவெள்ளம், இயற்கை சீற்றம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் அநேக கிராமங்கள் வீடுகள் அழிந்து போயிருச்சு. வீடுகளுக்குள் இருந்தவர்கள் மரித்து போனாங்க, தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. ஆனாலும் குளோபல் வார்மிங் அப்படின்ற மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த இயற்கை சீற்றத்தின் கால்நிலை மாற்றம் மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது. அது மனிதனைத்தான் அழிக்கிறது இந்த உலகத்தில். அந்த சூழ்நிலையில் பிரயாசத்தோடு கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்நாளில் உழைத்து வேர்வை சிந்தி கைவேலையாய் கட்டப்பட்ட வீடும் ஆஸ்தியும் ஆடு மாடுகளும் சொத்தும் அழிந்து போகும் பொழுது எவ்வளவு ஒரு கண்ணீர் இருக்கும், எவ்வளவு கவலையாக இருக்கும் இல்லையா? அதற்கு ஆறுதல் சொல்ல முடியாது. ஆனால் வேதாகமம் ஒன்று சொல்லுது, இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்களானால், ஒருவேளை நீ இழந்து போய்விட்டாயா, உன்னுடைய சொத்து, உன்னுடைய வீட்டை இழந்து போய்விட்டியா இந்த மழையில், ஏதோ வேதாகமத்தில் தேவன் உனக்கு ஆறுதல் தராரு. உன் கைவேலையால் கட்டப்பட்ட வீடு இந்த உலகத்தில் அழிந்து போயிருக்கலாம், ஆனால் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத ஒரு வீடு உனக்காக பரலோகத்தில் என் தேவன் வைத்திருக்கிறார். மகளே மகனே, கவலைப்படாதே, என்னோடு நீரு என்று சொல்கிறாரு. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, 17வது வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லி. ஆண்டவருக்குள்ளே நாம் இருப்போம், ஒரு புது சிருஷ்டியாக இருப்போம். கோபங்களை எடுத்து போடுவோம், பழிவாங்கும் உணர்வை எடுத்து போடுவோம். இழந்து போய்விட்டோம், ஆனாலும் தேவன் உதவுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. தேவன் உனக்காக உலகத்தில் அல்ல பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.